நாம அவங்க ஹெச்எஸ்சிக்கு நம்ம எங்க போக போறோம் பாத்தீங்கன்னா சதமுக்கு தான் போக போறோம். மண்பானையில் எல்லா ஏ டு செட்டு எல்லா பொருளும் இருக்கு. வாட்டர் கேன் பார்த்துருக்கீங்களா? மண்ணில் பாருங்க செம்மையா இருக்கு, மூடியோட வந்துருக்கு. இங்கே பாருங்களா, அதுக்கு நாம அவங்க ஹெச்எஸ்சிக்கு நம்ம எங்க போக போறோம் பாத்தீங்கன்னா சதமுக்கு தான் போக போறோம். இப்ப சதம்ல இருந்து என்னத்துக்கு போறோம்னு கேட்டீங்கன்னாக்கா, அங்கிருந்து விநாயகர் எடுத்துன்னு வரணும், மண் விநாயகர். அது மேல போயிட்டு இப்போ நம்ம போயிட்டு சதம்ல இருந்து மண் விநாயகர் எடுத்துக்கின்னு நம்ம குப்பம் போறதுக்கு எங்க அண்ணனோட ஊருக்கு எடுத்துன்னு வந்து இறக்கணும். இப்போ என்னன்னா இப்போ போயிட்டு யான் பேசணும், பேசிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் ஒவ்வொன்றா எடுத்துட்டு வாங்க விலாகில் பார்க்கலாம். இந்த மாதிரி மட்டும் இருக்கா? அர்ச்சன் கிட்ட போடுறான், எடுக்கிறான். நம்ம ஹைவேல இருக்க ஞாபகம் இருக்கா? அது சாப்பாடு அர்ச்சனை அடி வாங்கறான். வீடியோவில் எல்லாரும் வரணும்ண்ணா, காலப்படம் உன்னை கிரே மாத்தால போட்டு ஃபேமஸ் பண்ணுறேன். நான் போகலாம். நம்ம வந்து விநாயகர் எடுக்கிறதுக்கு தான் போக போகிறோம். எங்கள் அண்ணனுக்கு விநாயகர் எடுக்க போகிறோம். அதனால் இந்த வேனு பேசிட்டோம். இப்போ விநாயகர் எடுக்கிறதுக்கு தான் போக போகிறோம். வாங்க போயிட்டு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். யாரு ஏன் வீடியோவில் போட போகிறான்? என்னோட சேனல் ஃபேமஸ் ஆகணும். இந்த அண்ணாங்க வந்து ஃபேமஸ் ஆகுறான். இந்த அண்ணா வந்து ஃபேமஸ் ஆகுறாங்க. அது ஒன்றும் லேட்டு தான் நான் வீடியோ பண்ணுறது. ஸோ கைஸ், இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, சதம்லேருந்து 4 கிலோமீட்டருக்கு முன்னாடி தான் இருக்கும். இது வந்து விநாயகர் சிலை. இங்கே பாருங்க, பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மொத்தமே விநாயகர் தான். இங்கே வந்து பெரிய பெரிய விநாயகர் தான் இருக்குது. எல்லாம் 5 அடி 6 அடி தான். பாருங்க, எல்லாம் செஞ்சுன்னு இருக்காங்க. இன்னும் ஒர்க் முடியல. ஃபினிஷிங் டச்சப் எப்படி இருக்குன்னு சொல்லணுமா? இந்த பக்கம் பாருங்கள், 10 அடி 12 அடி பாருங்க, செம்மையாக இருக்கு. எல்லாரும் கையில் பண்ணுறாங்க உள்ளது. இந்த பக்கம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் மாடு, அது ஓட்டுறதுக்கு ஒரு ஆள். இது மாடு, அது ஓட்டுறதுக்கு ஆள். ஓ தேரா, தேரில் மாடி சீர் மாதிரி கிருஷ்ணர். அங்கே பாருங்கள், யானத்தலை விநாயகர் செம்ம. இதுவும் அது இதான், இது வேறு மாடு, காடன் மா. பாருங்க, வா 5 தலை நாகம் ஃப்ரெண்ட்ஸ், 5 தலை நாகம். நம்மளுக்கு போன வருஷம் பிள்ளையார் ஃப்ரெண்ட்ஸ். ஃபினிஷிங் வெங்கடேஷ் பெருமாள், கோவிந்தா கோவிந்தா ஃப்ரெண்ட்ஸ். பெயிண்டிங் குவாலிட்டிஸ், ஃபினிஷிங் இதுதான். இதான் போன வருஷம் பிள்ளையார். மொட்டை விநாயகர் போன வருஷம். இவங்க மச்சா இது இங்க பாரு, 3 வருஷத்துக்கு இங்க கிட்ட இப்பெல்லாம் இளங்கண்ணி எங்க போறேன். பாருங்க, இதெல்லாம் ஒன்றும் ஃபினிஷிங் ஆகலை. இது நல்லா அடிப்பாங்க போலுது, எல்லாம் இருக்குது. இதுதாங்க பெரியவா. இந்த சேலை தான் ஃப்ரெண்ட்ஸ் டெய் ஊற்றணும்னு பிளான் போட்டேன். இந்த சேலை எப்படி தெரியல, சின்ன டீ வண்டி ஓட்டுற மாதிரி மூஞ்சூர். இந்த சிலைலாம் தமிழ்நாட்டில் வச்சா செம்மையாக ஓடும்.
ஆனால் ஆந்திராவில் தான், ஆந்திராவில் தான் ஓடும். இன்னொரு லாகர் ரெடி ஆகிருக்காரு. ஸோ கைஸ், இது இவர் எங்கே மோட்டோ இவரை பார்த்து தான் நான் வந்தேன். வந்ததே அவர் பார்த்து தான். செம்மையாக இருக்குது. எங்கள் கடைங்களில் பணம் வித்தியாசமாக அப்படியே விநாயகர் காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குங்க. நேரம் வேறு செம்மையாக ஃபுல்லு பியூர் மண்ணு ஃப்ரெண்ட்ஸ். பியூர் மண்ணு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள் கலர் செம்மையாக வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் வாட்டர் கேன் பார்த்துருக்கீங்களா? மண்ணில் பாருங்கள் செம்மையாக இருக்கு, மூடியோடு வந்திருக்கு. இங்கே பாருங்களா, அதுக்கு ஒரு டிசைனை கொடுத்து ஆனால் இந்த வாட்டர் கேனில் தண்ணி ஊற்றிச்சா கூலிங் ஆகும். நீங்கள் பிளாஸ்டிக்கில் தண்ணி ஊற்றிச்சா கூலிங் ஆகாது. இது கூலிங் ஆகுதுன்னா எப்படின்னா ஃப்ரிட்ஜிலே வைக்காமல் கூலிங் ஆகிடும். நீங்கள் அதை பிளாஸ்டிக் வாட்டர் கேன் வச்சுக்கா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சா மட்டும்தான் கூலிங் ஆகும். இது ஃப்ரிட்ஜிலே வைக்காமல் கூலிங் ஆகும். அதுதான் இங்கே ஹைலைட்டு. அதே பார்த்தீங்கன்னா மனையில் இருக்கிற மாதிரி விநாயகர் திரௌபதி அம்மன். அப்புறம் நம்ம வீட்டிலலாம் தங்க வரத்துக்கே ஷோகேஸ்க்கெலாம் இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஷோகேஸ்க்கு தங்க வரத்துக்கு ஒரு விநாயகர் மட்டும் காமிக்கிறேன். இது வந்து மண் இல்லை, கட்டை தான், கட்டையில் செஞ்சது. மண் இன்னும் நிறைய இருக்குது. அப்படியே வரைக்கும் வாங்கி காட்டுறேன். ஃபுல்லாக மண்ணில் செஞ்சதெல்லாம் இருக்குது. இப்போ என்னன்னாக்கா வாங்க காட்டுறேன். இந்த விநாயகர் பாருங்கள், பெயிண்டிங் செம்ம குவாலிட்டியாக இருக்குது. வச்சுருவோம் அங்கே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு விநாயகரும் உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே பாருங்கள். முதல்ல இந்த மாடு பாருங்கள், மாடு இது மாடு. அப்புறம் பானை, இதெல்லாம் பூத்தொட்டி ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பூத்தொட்டி தான், வேறு என்ன நினச்சி பாருங்கள். பூத்தொட்டி தான் இது. இதெல்லாம் பூத்தொட்டி, மொத்தமே பூத்தொட்டி தான். அது தண்ணி குடிக்கிறதுக்கு பானை. தங்கால அவ்வளோ இல்லை, பானம் உள்ள புத்தர் பாருங்க. மயான அமைப்பில் தானே காட்டுறாரு. 2 அடி ஃப்ரெண்ட்ஸ். இந்த விநாயகர் வந்து 2 அடி 3 அடி எல்லாம் அழகாக இருக்குது பாருங்க. இதெல்லாம் 6 அடி தான். மாறு கணுக்குட்டேரு పెయింట్ వచ్చేది బాగా. ఇది ఎల్లి మెలాకన్నారు మరి వాళ్ళు ముందు ఎత్తి సెలెక్షన్ పెట్టేస్తారు ఇక్కడ. ఇంకా దీన్ని అట్లే కొన్ని ఎత్తుకోండి, సరేనా? இந்த விநாயகர் பாருங்க, குட்டி அழகாக சைஸ் ஜானம். அவ்வளோதான். இந்த விநாயகர்லாம் செம்மையாக இருக்குது. அப்புறம் பார்த்தாக்கா இந்த விநாயகர் கடை வச்சுக்கிறேன். எல்லாமே பியூர் மண் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று இருக்குது, காமிக்கிறேன். இந்த விநாயகர் தலைப்பாக்கட்டு இதெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். செம்மையாக இருக்குது.
ஒவ்வொரு விநாயகராக நான் அப்படியே துல்லியமாக எப்படி பியூர் மண் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அதெல்லாம் அழகாக இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு விநாயகரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் அழகாக இருக்குது. இது வந்து சிம்மாசனத்தில் உட்காந்து இருக்க மாரி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதோட பெரிய விநாயகர் வந்து 4 அடி 4 அடி ஃப்ரெண்ட்ஸ். இது 5 அடி விநாயகர் எப்படி இருக்குது செம்மையாக இருக்குது விநாயகர். அப்படியே இருக்கு காட்டுறேன் விநாயகரை மட்டும் பாருங்க. ஸ்லோ ரியலாக இருக்கிற மாதிரி செஞ்சுருக்காங்க. ஸோ காய்ஸ் ஒரே விநாயகர் எடுக்கிறதுக்கு வந்துட்டோம். இந்த இடம் தான் அது. இது இந்த இடத்துல பாருங்க ஒவ்வொரு விநாயகரும் பியூர் மண் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு விநாயகர் செம்மையாக இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க 5 அடி விநாயகர் லேட்டே வருதான் எடுக்கலான்னு பார்த்தோம். இந்த பீஸு ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் லேட்டாக வந்துட்டு நம்ம அதனால் இது பெயிண்ட்டு தான் செம்மையாக இருக்குது குவாலிட்டி. ஃப்ரெண்ட்ஸ் மாடு எல்லாமே ஏட்டு செட்டு மண்பானையில் என்னென்ன இருக்குமோ மொத்தமே ஃப்ரிட்ஜு தவிர மிச்சம் எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தவா கூட இருக்குது இங்கே பாருங்கள். நான் காட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க மண் தவா. இதான் மண் தவா எப்படி பாருங்க மண் தவா. இதான் பானை இது கடாய் எல்லாமே மண்பானையில் எல்லா ஏட்டு செட்டு எல்லா பொருளும் இருக்குது. குதிரை பொம்மை கூட இருக்குது. நம்ம கண்ணியில் வைப்பாங்க பார்த்தியா கண்ணிலாம் அந்த பொம்மைலாம் கூட இருக்குது. வாங்க காட்டுறேன். ஒவ்வொரு குதிரையும் நிறைய ஸ்டாக் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க சின்ன குதிரை. அதுதான் தீர்க்கத்தில் பெரிய குதிரை. நம்ம ஏரியாவில் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாம் மீடியமாக இருக்கும். ஆனால் இங்கே எப்படின்னாக்கா உடம்பு சின்னசாக இருக்குது. தலை மட்டும் இவ்வளோ பேசு ஒட்டக மாதிரி தூக்கி வச்சுக்கிறாங்க. அது இவங்க ஊரோட வழக்கம் போல இருக்குது. நம்மளுக்கு அப்படி இல்லை. நம்மளுது வந்து நார்மலாக இருக்கும். ஆனால் ஒவ்வொரு பானைலாம் காட்டுற பாருங்க. பானை இது வந்து பூந்தொட்டி ஃப்ரெண்ட்ஸ். இது பூந்தொட்டி பானையே கிடையாது. நான் ஃபஸ்ட்டில் பானை தான் நினச்சேன். கட்சியில் பார்த்தா இது பூந்தொட்டி சொன்னாங்க. இது வந்து சிப்பு பூந்தொட்டி. இது வந்து ஜாடி. அதில் தண்ணி ஊற்றி பூவும் வச்சுக்கலாம். இல்லைனாக்கா இது பூந்தொட்டி தான். ஷோகேஸ் மாதிரி வச்சுக்கலாம். தொங்க விட்டுக்கலாம். அவ்வளோதான். அது மாதிரி இருக்குது. பாருங்கள் செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம காலங்காலமாக ஆதி காலத்தில் யூஸ் பண்ண பானைங்க வந்து எந்த மாதிரினா அது இந்த மாதிரி தான். இந்த மாதிரி பானை தான் யூஸ் பண்ணாங்க. இது வந்து அந்த பானை மேலே மூடுற பிளேட். இந்த பானை மேலே மூடுற பிளேட்டு தண்ணி ஊற்றி வச்சு சில்லுன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் உள்ளே ஊற்றி வச்சுருக்காங்க. நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதெல்லாம் பூந்தொட்டி ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அடுக்கு சட்டி வாங்க காட்டுறேன். ஆனால் இந்த பானியில் மட்டும் ஒரு ஸ்பெஷல்னாக்கா தண்ணி ஊற்றி வச்சா சில்லுன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்போ வச்சாலும் ஜில்லுன்னு இருக்கும். தண்ணி கூலிங்காக இருக்கும். அதுதான் நாங்கள் ஹைலைட்டே. வேறு எது அந்த மண்ணில்லாம் என்ன ஹைலைட்னாக்கா அந்த கூலிங் தண்ணி தான். இப்போ இருங்க இங்கே ஊற்றி வச்சுருக்காங்க. அது எப்படி இது மட்டும் பாருங்கள். இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் தண்ணி இருக்கு. இதில் தண்ணி இருக்கு. ஆனால் கூலிங்கு ஓவர் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கிறதோட நம்ம பானியில் வச்சு குடித்தாலே நல்லா எப்படின்னாக்கா ஆரோக்கியமாகவும் இருக்கும். நம்மளுக்கு உடம்பு சரியாமல் இருக்குது பார்த்தீங்களா. ஃப்ரிட்ஜு தண்ணி குடிச்சினாக்கா உடம்பு சரியாமல் போகும். ஆனால் இதெல்லாம் அப்படி கிடையாது. உடம்புலாம் சரியாக நல்லா தான் இருக்கும். ஆனால் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு பானியில் தண்ணி அழகாக ஊற்றி வச்சுக்கோங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இங்கே பாருங்க விநாயகர் நம்ம செலெக்ஷன் பண்ணுறோம் எங்கள் அண்ணனுக்கு. இங்கே பாருங்க. ஸோ
ஸோ கைஸ் இப்போ நம்மளுக்கு தேவையான விநாயகர்லாம் சூஸ் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், இப்போ இந்த விநாயகர் தான் லோடு எடுத்து போகிறோம். பாருங்கள், இந்த விநாயகர் தான் மொத்தத்தில் லோடு எடுத்து போகிறோம். இதெல்லாம் 1 அடி 2 அடி 3 அடி ஏரியா. இதெல்லாம் சின்ன பீஸ், இதெல்லாம் சட்ட சட்ட பீஸ். இந்தமாரி விநாயகர்னா இந்தமாரி விநாயகர். அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த விநாயகர்லாம் போட்டுருக்கோம் பார்த்துங்க. இது பாக்ஸை போட்டு லைட் போட்டு